உசிலி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலான வெங்கல பானை நான் வச்சுருக்கேன். வெங்கல பானையில் ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் இது கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வரப்போகுது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஒரு கொதி சீக்கிரமாக வந்துடும் வெங்கல பானைங்கிறதுனால. நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருக்கிற அரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டுட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஜல்லி கரண்டியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் பெரிய ஜல்லி கரண்டியாக இருந்தால் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு நம்ம தாளித்த பொருள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். அது அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பாருங்கள் கொதித்து பொங்கி வந்திருக்கும். நல்லா வேகிற அளவுக்கு நம்ம ஸ்டேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு கலரி விட்டு கரண்டி எடுத்துகிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-7 மினிட்ஸ் அப்படியே போயிருங்க பார்ப்போம். 7 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு உசிலி அழகாக வெந்து உதிராக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். வெங்கல பானையில் அது ஒட்டவே ஒட்டாது, அடியும் பிடிக்காது, நல்லா சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணுங்கிறப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு அது உலக்கூட வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் உலக்கூடட்டும். கரண்டி மேலே போட தம் போட்ட மாதிரி வச்சுருங்க. ட்ரெடிஷ்னலான உசிலி ரெடி.